You are watching Grace Television. ஆண்டவரும் மறுமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் மறுபடியுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிகளுக்கு நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகினால தொடர்ந்து தேவ சமூகத்தில் இணைந்திருங்க, கர்த்தரை சார்ந்திருங்க. கர்த்தருடைய நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற தேவ ஜனங்களாய் நாம் செயல்படும்போது தேவன் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறவராக இருக்கிறார். புலம்பல் எழுதினதான புத்தகம், எரேமியா தீர்க்கதரிசி புலம்பலுக்கு எழுதினதான புத்தகம், அதில் 3ஆம் அதிகாரத்தில் 22, 23 ஆகிய 2 வசனங்களில் பார்க்கும்போது ஒரு அழகான குறிப்புகளை ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு வச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது தேவனுடைய கிருபை அப்படின்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் இத்தனை ஆண்டுகளாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அருமையான தேவ ஜனமே. ஆகினால எத்தனையோ சூழ்நிலைங்க சம்பவங்கள் இந்த பூமியில் நம்ம பார்த்துருக்கிறோம், நிகழ்வுகளை பார்த்துருக்கிறோம். பயங்கரமான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக பூமியாகப்பட்டது. பல தரப்பட்ட இடத்துல, பல இடங்களில், தேசத்தின் பல பாகங்களில், மாநிலத்தின் பல பாகங்களில் பயங்கரமான சூழ்நிலை போயிருந்தாலும் தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? பாதுகாத்து அவருடைய பிள்ளைங்களாக இருக்கிற நம்ம கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறார். அதனால தான் வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் நிர்மூலமாகாதிருப்பது. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப அழகாய் பாருங்க. இட் இஸ் ஆஃப் த லார்ட்ஸ் மர்சி. It is of the Lord's mercy that we are not consumed. நாம நிர்மலமாய் ஆகாது இருப்பது, நாம் அழிஞ்சு போகாது இருப்பது, இன்னும் ஜீவனோடு கூட இருப்பது தேவனுடைய கிருபைன்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். அவைகள் எப்படி இருக்குதுன்னா, காலைதோறும் புதியவைகள், ஒவ்வொரு நாளும் அது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் புதியவைகளாக இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் அது நமக்கு பலனாக இருக்குது. இட் இஸ் strengthening. Each day it is strengthening us. ஒவ்வொரு நாளும் நம்ம புதுப்பிக்குது, பலனா இருக்குதுன்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளைகளை, இந்த நாளில் ஆண்டவர் நம்ம எதற்காக நம்ம பாதுகாத்திருக்கிறார், எதற்காக நமக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறான்னா, there is a purpose. ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் நம்ம நிர்மலமாகாதபடிக்கு வச்சிருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவருக்காக நம்ம வாழணும், அவருக்காக நம்ம செயல்படணும், அவருடைய விசுவாசத்தின்படி நாம ஜீவிக்கணும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் நாம இதுவரைக்கும் பாதுகாப்பாக, இதுவரைக்கும் ஆசீர்வாதமாக, இதுவரைக்கும் நன்மைக்கு ஏதுவான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வச்சிருக்கிறார். அவைகள் காலைதோறும் புதியவைகளாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் புதிதாக, ஒவ்வொரு நாளும் நமக்கு மகிழ்ச்சியாக, ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதமாக, ஒவ்வொரு நாளும் நமக்கு உண்மை உள்ளதாக இருக்கிறது தேவனுடைய கிருபை. அதுக்காக தான் நம்ம கர்த்தரை வச்சு இருக்கிறார். எத்தனையோ அழிவுங்க, எத்தனையோ விபத்துங்க, எத்தனையோ ஆபத்தான காரியங்கள், ரயிலில் அடிபட்டு மறிக்கிறதும், தற்கொலையில் மறிக்கிறதும், இன்னுமாக பெரிய உயரமான கட்டடத்தில் ஏறி வேலை பண்ணி கொண்டு இருக்கிற மனுஷி தவறி கீழே விழுந்து மறிக்கிறதுமா, எத்தனையோ ஆபத்தான சூழ்நிலை. விமானங்கள், எத்தனை விமானங்கள் விபத்துக்குள்ளே போயிருக்குது. 200, 500, 300 பயணிகளை ஏற்றி போகிற, 100க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றி கொண்டு போகிற விமானங்கள் எத்தனை ஃபெயிலியராக இருக்குது இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேருந்து நம்ம பார்க்கிறோம். அப்படி எத்தனையோ ஜனங்கள் அழிஞ்சிருக்கிறாங்க, பல பாதிப்புங்க உண்டாயிருக்கிறது. பேண்டமிக்ஸுங்க, ஹார்ட் அட்டாக்கில் மறிக்கிறதான ஒரு சூழ்நிலை, பயங்கரமான சிச்சுவேஷன்ஸில் போகிற எத்தனையோ சூழ்நிலைங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு வியாதிங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு கேன்சர்ஸுங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு எலும்புருக்கி வியாதிங்க, டியூபர்குலோசிஸ், எத்தனையோ மரண பிடியில்
ஜனங்க அவதிப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து நம்ம நேசிக்கிற ஒரு தெய்வம், நாம் நிர்மூலமாகாதபடி பாதுகாத்திருக்கிறாரு. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த கால நேரத்தில் அவரை நம்பி இருக்கிறையா, உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். தேவப்பிள்ளையா, அன்பு சகோதரா சகோதரி, வாலிப தங்கச்சி தம்பி, நீ வேலை செய்யலாம், வீட்டில் இருக்கிறான், படிக்கலாம், எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஏசப்பாவை நம்பிரு, உன் வாழ்க்கை உயர்த்தப்படும். ஏசப்பாவை நம்பிரு, உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏசப்பாவை நம்பிரு, உன் வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஏசப்பா ஒரு திட்டத்துக்குள்ள உன்னை நடத்துவார்ன்றதான காரியத்தில் நீ கொஞ்சம் கூட சோர்ந்து போகவே போகாத. இயேசு கிறிஸ்துடைய மிகுந்த கரம், இயேசு கிறிஸ்துடைய பெரிய கரம், இயேசு கிறிஸ்துடைய ரட்சிக்கிற கரம் உன்னை பாதுகாக்கும், உனக்குள்ள இருக்கும். ஆண்டவரை மனமகிழ்ச்சி தரும். அது காலைதோறும் ஒவ்வொரு நாளும், each day it will be a new and is a faithful or longing everlasting. ஆண்டவருடைய உண்மை அது பெரியதாக இருக்குது, அதுக்கு முடிவில்லாதபடிக்கு ஆண்டவராகிய தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருடைய கரம் நம்ம பாதுகாக்கும், ரட்சிக்கும், ஆசீர்வதிக்கும். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை மாற்ற நாம் சார்ந்திருப்போம்னார். எந்த சூழ்நிலை வந்தால் நாம் இடறி போகாதபடி, எந்த சூழ்நிலையில் கர்த்தரை மாற்ற நாம் சார்ந்திருப்போம்னார். தேவாதி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து நம்ம எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. He is a merciful Lord. There is no end for his mercy. அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் இரக்கத்தினால, கிருபையினால, மனதுருக்கத்தினால் எப்போதும் தன் பிள்ளைங்க மேல நோக்கமா இருக்கிறார். மாத்திரமில்லாதபடிக்கு அவைகள் காலதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதாயிருக்கிறது. Your faithfulness is great. உம்முடைய உண்மை பெரியதா இருக்கிறதுன்னு சொல்லி, அவர் உண்மை உள்ள தேவன் என்று சொல்லி நீ அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய உண்மை பெரியதாக இருக்கிறது. உண்மை உள்ள தேவனாய், உத்தமத்தின் தேவனாய் உன்னை நடத்தியிருக்கிறார் ஐயா அம்மா. அதை நீ ஒரு நாளும் மறந்து போகாத, ஒரு நாளை நீ தோற்று போகாத. தேவ கருணை பாதுகாக்கும், ரட்சிக்கும், ஆசீர்வதிக்கும், உன்னை மேன்மைப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், கனப்படுத்தும். இந்த காரியங்களை நீ மனதில் வைத்துக்கொள்ள. ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்திரு, அவர் சமூகத்தில் அறிக்கையிடு, முழங்கால் படியிடு, ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு உகந்த ஒரு பாத்திரமாக, உகந்த பாத்திரமாக, தேவன் விரும்புகிற காரியமாக நீ இருப்பாயானால் உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை இந்த பூமியில செயல்படுவார். நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் தாழ்த்தி மனம் திரும்பி தேவ சமூகத்தில் விட்டு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? நன்றி பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் கேட்ட இந்த வார்த்தை எனக்கு, என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, குடும்பத்திற்கு இது ஒரு மிகுந்த ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் சமாதானத்தை தருகிறதா ஆண்டவரே நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். கர்த்தரே, இன்னைக்கு ஒப்பு கொடுக்குற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நம்முடைய உண்மை காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்துருக்கோம். நிர்மலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபைன்னு சொல்லி பார்க்குறோம்ப்பா. அப்படி கர்த்தர் கிருபையாக நடத்துகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.